வணக்கம் நண்பர்களே, நாஞ்சில் ஃப்ளேவர்ஸ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாகர்கோயில் ஸ்பெஷல் பழ சர்பத். இந்த பழ சர்பத்து சம்மருக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேயம்பழம், அதாவது நாட்டுப்பழம். நாட்டுப்பழம், நன்னாரி சர்பத், தண்ணி, இந்த 3 தான் இந்த சர்பத் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நாம் பழத்தோட தோலை ஒழிச்சு நாம் பழத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த பழ சர்பத் செய்கிறதுக்கு நாம் பேயம்பழம் தான் பயன்படுத்தணும். பேயம்பழம் நேச்சுரலாகவே நல்ல தணுப்புள்ளது, அதாவது அதிக குளிர்ச்சி உள்ளது. சம்மர் டைமில் இந்த பழத்தில் சர்பத் செய்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கணும். சர்பத் செய்யறதுக்கு பேயம்பழம் நல்லா கனிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நல்ல கனிஞ்ச பழத்தில் நாம் சர்பத் செய்தால் தான் சர்பத் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பழத்தில் ரொம்ப குளுமையான தணுப்புள்ள பழம் எதுன்னு பார்த்திங்கன்னா செந்தூளம் தான், அதாவது செவ்வாழை. அதுக்கு அடுத்தது நல்ல குளிர்ச்சி உள்ள பழம் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த நாட்டுப்பழம், அதாவது இந்த பேயம்பழம் தான். முதல் நாம் பழத்தை நல்லா பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்த பிறகு தான் நாம் சர்பத்தை ரெடி பண்ணணும். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் தான் ஈஸியாக பிசைய முடியும். அது மட்டும் இல்லாமல் சர்பத்துக்கு நல்ல பழுத்த பழத்தை தான் நாம் பயன்படுத்தணும். பழத்தை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இனிமேல் பிசைஞ்ச பழத்தை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். நான் இந்த கப்புக்கு பாதி அளவு பழத்தை எடுத்துக்கிறேன். அது கூட சர்பத்து சேர்க்கணும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாகர்கோயில் ஸ்பெஷல் பழ சர்பத்து ரெடி ஆயிரும். இது கூட நீங்கள் தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல மண்பானையில் இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்திங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் இந்த சர்பத் குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு கப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்பத் நான் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்க்கக்கூடிய சர்பத் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்னாரி சர்பத்து. நன்னாரி சர்பத்துலேயே 2 கலர் வரும். ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கும், இன்னொன்று சிவப்பு கலரில் இருக்கும். 2 சர்பத்துமே நாம் இந்த பழ சர்பத்துக்கு பயன்படுத்திக்கலாம். பேயம்பழத்துக்கு பதிலாக பாளையங்குட்டை பழம் கூட சேர்த்துக்கலாம். பாளையங்குட்டை பழம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாழைப்பழம். அது கூட நல்ல கனிஞ்சிருக்க பழம் சேர்த்தா தான் சர்பத்து குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கரண்டி கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அருமையான நாகர்கோயில் ஸ்பெஷல் பழ சர்பத்து ரெடி ஆயிடும். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பழ சர்பத்து ரெடி ஆயிரும். அடுத்தது பழ சர்பத்தை குடிக்க வேண்டியது தான். இப்போ நாம் வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது அருமையான நாகர்கோயில் ஸ்பெஷல் பழ சர்பத்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.